யோசிச்சுக்கிட்டே இருந்தார். சரி, யார் எழுதின பழைய கடிதத்தை இன்னைக்கு படிக்கிறாரு அப்படின்னு என் அப்பா கிட்ட போய் கேட்டேன். அப்போ அவர் கண்ணீரோடு என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் என் அம்மா எனக்காக எழுதின கடிதங்கள்னு. இன்னைக்கு என் அப்பாவோட அம்மா உயிரோடு இல்லை. அவர் கண்ணீர் நிறைந்த முகத்தோடு என்கிட்ட சொன்னார், இந்த கடிதத்தை படிக்கிறப்போலாம் என் அம்மாவே என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். அந்த பழைய கடிதங்களை படித்து படித்து இளைப்பாறினார் என் தந்தை. இப்படி எத்தனையோ கடிதங்கள் நமக்கு அம்மாவுடைய அப்பாவுடைய சொந்தங்களுடைய நினைவை இன்னிக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எழுதுகோளுக்கு நிறைய சக்தி இருக்குது. ஒரு அரசு ஊழியர் அவர் எழுதுகோளால், அந்த பச்சை மையால் அவர் போடுகிற கையெழுத்து பல பேரின் தலையெழுத்தை மாற்றி இருக்கிறது. இப்படி ஒரு எழுதுகோளால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எழுதுகோளால் பண்ண முடியாதது எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.